பல்லாவரம் பொள்ளிச்செல்லூர் பிரதான சாலையில் வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். பொள்ளிச்செல்லூர் மெயின் ரோடு இது. போன பெஞ்சல் புயலுக்கும் இப்படி தான் இருந்தது. வடிகால் வாரியமும் ரெடி பண்ணாங்க, அது பண்ணியும் தண்ணி போகல. இது நாங்கள் கடைக்காரங்க எல்லாருமே பாதிக்கிறோம். இதனால் வியாபாரி சங்கம் மூலிமாவும் நாங்கள் கோரிக்கை வச்சோம். அவங்களும் இதில் மண்டபத்தில் பேசியிருக்காங்க. இது தண்ணி ஃபுல்லாகவே இப்படி தான் நிற்கிது. வியாபாரமும் எங்களுக்கு பாதிக்குது. நாங்கள் ஒரு நாளைக்கு கடை வாடகை ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கட்டுறோம். இது இந்த பகுதி மக்களோ இல்லை இந்த ஊராட்சி தலைவர்களோ இல்லை கவுன்சிலருங்க யார் இருந்தாலும் முன் வந்து இந்த பகுதி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். இன்னும் அடுத்தடுத்த நேரங்களிலேயும் மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதே அங்கு முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நீரை வெளியேற்றுவதற்கோ இல்ல பாதுகாப்பை உறுதி செய்வதற்கோ என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில்? வணக்கம். சென்னைப்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை காலையிலே கனமழைக்கும் மிதமான மழைக்கும் இருப்பதாக வானிலை மையம் அறிக்கை வெளியிட்டது. குறிப்பாக ஆரஞ்சு அலர்ட்டை வெளியிட்ட நிலையில தற்போது தாம்பரம் சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமான மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பம்மல் பொள்ளிச்செல்லூர் பிரதான சாலையில் தான் தற்போது அந்த பார்க்கின்ற காட்சி. இந்த சாலை முழுவதும் முழங்கால் அளவுக்கு தற்போது மழைநீர் தேங்கி நிற்பதால் இந்த பகுதியாக வரும் அனைத்து வாகனங்களும் சிரமமோடு செல்கிறது. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் இந்த தேங்கி நிற்கும் மழைநீர் செல்வதால் பழுதாகி நின்று தள்ளி செல்லும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய பிரதான மாணவர்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த வியாபாரிகள் வைக்கும் குற்றச்சாட்டு என்னென்றால் பலமுறை இந்த ஊராட்சி மன்ற தலைவர் வனஜாவிடம் அதே போன்று ஊராட்சி செயலர் சங்கர் எங்களுடன் பலமுறை புகார் அளித்தும் இந்த மழைநீரை வெளியேற்ற எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை புகார்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரை ஊராட்சி சார்பில் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால் அவர்கள் அவதி அடைந்துள்ளனர். தொடர்ச்சியாக அவர்களிடம் புகார் அளித்தவும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். தற்போது விவரங்களுக்கு நன்றி கந்தன்.